ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன கைஸ், இதுக்கு முன்னாடியாவது வியூஸ் நிறையா போயிட்டு இருந்தது, கமெண்ட்ஸ் நிறையா வந்துச்சு, லைக்ஸ் நிறையா வந்துச்சு. இப்போ லைக்ஸும் வர்றதில்ல, கமெண்ட்ஸும் அதிகமாக வர்றதில்ல. ஸோ இனிமேல் நான் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இன்னையோட வீடியோ வந்து நான் இனி போடுறதா இல்லை, இன்னையோட சரி. நாளைக்கெலாம் நான் ரிவ்யூ பண்ணவே மாட்டேன் கைஸ், ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். சப்போர்ட் பண்ணிங்கன்னா கேஸ் அடுத்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது ஒரு ரிவ்யூ பண்ண முடியும். நீங்கள் ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்புறம் நான் எப்படி நான் ரிவ்யூ பண்ணுறது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே, டன். இன்றைக்கி எபிசோடு வந்து என்னை பொறுத்தளவு சூப்பராக இருந்துச்சு. இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி பாரதியை வச்சே பார்த்தங்காட்டி ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. இன்றைக்கி வந்து எனக்கு இன்றைக்கி எபிசோடு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ என்ன, நம்ம வந்து எபிசோடை நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், எபிசோடோடய நம்ம ரிவ்யூவும் பண்ணிடலாம். ஸோ என்ன நடக்குது, எல்லாம் காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பி வர்றாங்க. கிளம்பி வந்த உடனே நம்ம மீனாவோட பாட்டி, மீனாவோட பாட்டிங்கிற அம்மா, சரியா, திலகா, அந்த அம்மாவோட எபிசோடு தான் இன்றைக்கி ஃபுல்லாக செமையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அந்த அம்மாவோட ஆக்டிங் வேறு லெவலு. சரியா, நாம் கூட நெகட்டிவ் பாட்டி, சரியா, டேஞ்சரஸ் பாட்டின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பிரைன் லேடி சரிங்களா. மீனா வந்து கோமுட்டை, அது ஒரு புள்ள பூச்சி. ஆனால் அவங்கள பெற்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து டேலண்டான நல்ல அறிவான பாட்டி. ஸோ சூப்பராக கணிச்சாங்க. ஸோ எல்லாம் காஞ்சிபுரத்துலேருந்து வர்றாங்க. எல்லாம் வந்தோடனே எல்லாம் எங்கே போயிட்டு வரீங்க, காஞ்சிபுரம் போயிட்டு வந்தோடனே நீங்கள் எங்கே போனீங்க எல்லாம் கேட்குறாங்க. புடவை வாங்க போனோம், அதை வாங்க போனோம், இதை வாங்க போனோம், எங்கே புடவையை காணா, காமிங்க, என்னென்ன புடவை வாங்கியிருக்கீங்க காமிங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் புடவையெல்லாம் வாங்கலை, எங்களுக்கு எந்த புடவையும் பிடிக்கல, அந்த பாட்டி மலுப்பை. சரியா, இப்போ அந்த பாட்டியை விட இந்த பாட்டியோட நடிப்பு இன்றைக்கி வேறு லெவலில் இருந்தது, எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. சரியா. ஸோ ஆதி வந்து இங்கிட்டு நைஸாக, நான் எனக்கு டயர்டாக இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேங்கிறான். இங்கிட்டு சுதாகர் வந்து மீனாவை அதட்டி எனக்கு காபி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, மித்ரா பின்னாடியே போக, இங்கிட்ட தவளை வந்து என்ன பெரியமா ரொம்ப யோசிக்கிறீங்களா, எல்லோரும் ரொம்ப குழப்புறாங்களா, நல்லா யோசிங்க, நான் உங்களுக்கு மிளகா பஜ்ஜி போட்டு எடுத்துகிட்டு வரேன், உட்காந்து யோசிங்க, சாப்பிட்டே யோசிங்க அப்படிங்கிறாப்புல. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு காமெடி நடந்தது பாரு. என்ன நடந்தாலும் சரி, திங்கிறதையே பொழப்பாக வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க இந்த வீட்டில் அப்படி மீனாவோட அம்மா அப்படின்னு சொல்லி சுதாகர் பேசிகிட்டு இருக்காப்புல. உடனே மித்ரா இருந்துட்டு, நல்லது தான் அண்ணா, எதுலேயும் மூக்க நுழைக்காமல் அவங்க பாட்டுக்கு திங்கிறதுலேயே கவனமாக இருக்காங்கல்ல, அதனால் நல்லது தான் அப்படிங்கிறாப்புல. கவுண்டமணி நாட்டாம ஒரு படம், நாட்டாமன் ஒரு படம், அதில் வந்து கவுண்டமணிக்கு பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க. அப்போது ஒரு ஆள் வந்து தின்னுக்கிட்டே இருப்பாப்புல. கேட்டால் பொண்ணோட அப்பா அப்படின்னு சொல்லி தின்னுக்கிட்டே இருப்பாப்புல. பார்த்துருக்கீங்களா? அந்த காமெடி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆனால் என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, அந்த தின்னுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த வீட்டில் வந்து யாரையுமே இலக்காரமாக நினைக்காதீங்க. அவங்கக்கிட்ட தான் விஷமத்தனம், வேலைத்தனம் எல்லாமே, வீட்டில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஆல்ரவுண்டட் எல்லாம் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கேரக்டர் தான் இன்றைக்கி மீனாவோட அம்மா. செமையாக இருந்தது. அவங்க யோசித்த விதம் வேறு லெவலு. நம்ம இப்படி யோசிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, பாரதியோட பொண்டாட்டி நம்ம ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறோம். ஒருவேளை பாரதியாவே ஆதியோட பொண்டாட்டியாக இருந்தால் செம 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 இப்படி தான் யோசிக்கணும். ஆனால் மீனாவுக்கு அந்த எண்ணம் சுத்தமாக இல்லை. அது ஒரு கூமுட்டை, பாரதி ஒரு கூமுட்டை மாதிரி அது ஒரு கூமுட்டை. சரியா, அந்த அம்மா யோசிக்கிற அளவு கூட இந்த லூசு கிறகு யோசிக்கவே மாட்டேங்குது. சரியா, யோசித்தாலுமே பிள்ளைக்கிட்ட சொன்னாலும் அதையும் நம்பாமல், என் புருஷங்காரன் திட்டுறா, மித்ரா கோச்சுக்குவா, அண்ணன் தங்கச்சி என்கிட்ட தான் சண்டைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியுமே அந்த அம்மா விடவே இல்லை. அது ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்குது. இங்கே பாரு மீனா, நான் அவங்க அம்மாவை பற்றி உனக்கே தெரியும், நான் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் சந்தேகப்பட மாட்டேன், ஆனால் சந்தேகப்பட்டேன்னா அது கரெக்டாக இருக்கும், உனக்கே தெரியும். நீ நம்ம என்ன பண்ணோம், ஆதியோட பொண்டாட்டியை ஊரெல்லாம் தேடணும், ஆனால் கிடைக்கவே இல்லை. ஒருவேளை பாரதியே ஆதியோட பொண்டாட்டியாக இருந்தால், புரியுதுங்களா? அப்போ அப்படி கேட்ட உடனே மீனா வந்து கொஞ்சமாவது யோசிக்கலாம்ல கைஸ். சுத்தம் அப்பையும் பார்த்தா அவள் புருஷனையும் மித்ராவையும் தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல. ஷோ லூசு பிடிச்சவன். உங்கள் அம்மாவுக்கு இருக்கிற அறிவு, கொஞ்ச நெஞ்ச அறிவு கூட உனக்கு இல்லையே ராசாத்தி, புள்ள பூச்சி, கொஞ்சம் யோசித்து பாரு. சரியா,
அப்புறம் வேற என்ன, சூப்பராக யோசிச்சு நீங்கள் அந்த அம்மா நல்லா பேசிச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத சுதாகர் வந்து கேட்டோன்னே அந்த அம்மாவை பிடிச்சி கற்றுன்னு கத்துறாப்புல. தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, வந்தீங்களா பிள்ளைய பார்த்தீங்களா தின்னீங்களான்னு போயிட்டே இருங்க, சரியா? இந்த பாரதி புருஷனை ஆதியோட பொண்டாட்டியை கண்டுபிடிக்கிறேன், ஆதியோட புருஷனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாப்புல. மாமியாரை பாருங்க மருமையை எப்படி மிரட்டுறேன்னு. ஏதான் ஐயோ சாமி. உடனே அந்த அம்மா கம்முன்னு இல்லாமல் இப்படின்னு ஒரு ஆக்ஷன் பண்ணிச்சு பாருங்க, செமையாக இருந்தது. எனக்கு இப்போ நான் இவ்வளோ தூரம் சொல்லி நீங்கள் அமைதியாக இருக்கிறியாம்மா, இப்போ பாரு எப்படி திட்டிட்டு போகிறாரு அப்படின்னு சொன்னோடனே நீ வேற கம்முன்னு இருடி, எனக்கு இப்போ தாண்டி சந்தேகமே அதிகமாகுது அப்படிங்குது. வேற லெவல். நீ அவர் எத்தனை திட்டினாலும் நீ திருந்த போகிறதில்ல, என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி மீனா போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஆனவுன்னா அந்த ஆதிக்கு வேறு வேலையே இல்லை. பாரதிக்கிட்ட வந்து எதையாவது ஒன்று கேட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்காப்புல. எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் சின்ன கோபம் வந்துச்சு கைஸ். அவளே எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறா. சொல்லாதவட்ட போய் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, எனக்கு கிளியர் பண்ணுங்கன்னு சொன்னால் அவள் என்னத்தை வாயத்தில் சொல்ல போகிறா? அவளே ஒரு ஊமை கொட்டா, அவள் என்னத்தை சொல்ல போகிறா? வெங்காயம் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் அந்த ஐயா வந்து நீ மாப்பிள்ளைன்னு சொன்னார்ல, அது எதனால் அப்படி சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே இவர் இருந்துட்டு அவர் எப்பயுமே அப்படித்தான், எல்லாத்தையும் அப்படி தான் பார்த்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவா பாருங்க. அப்படியே எனக்கு டென்ஷன் ஆகும் பார்த்து. ஐயோ சாமி முடியல. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க 2 எனக்கு பொம்மை வேணும்னு வந்து கேட்குதுங்க. உடனே நான் வாங்கி தர மாட்டேன்னு இந்த அம்மா சொல்ல, உடனே ஆதி வந்து நீ என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன்னு சொல்லி தமிழுக்கும் ஆதிக்கு பொம்மை வாங்கி தந்து குழந்தைங்களோட விளையாடுறத ரசித்து இந்த அம்மா பார்த்துக்கிட்டு இருக்குது. அங்கிட்டு மித்ரா அக்கா வந்து இப்படி கதை ஓரத்தில் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்குது. மித்ரா அக்கா நீ இப்படியே கதை ஓரத்துலேயே நின்று இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு நோட்டை விட்டுக்கிட்டே உட்காரு, சரியா? ஆதியும் பாதியும் சேர்ந்து உனக்கு டாட்டா காமிக்க போகிறாங்க, சரியா? ரெடியாக இரு, சரியா? நீ இப்படியே மூஞ்சியை வச்சுக்கிட்டு இப்படியே நகத்தை கடிச்சிக்கிட்டு இப்படியே டென்ஷன் ஆகிட்டு, சரியா? அப்படியே பாரதியே என்ன பண்ணுறதுன்னு யோசித்துக்கிட்டு டென்ஷன் ஆகி பிபி ஏறி சுகர் வந்து போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிரு, சரியா? இதுதான் உனக்கு கதி, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நீ வேறு எதுவும் யோசிக்க போகிறது கிடையாது, எதுவும் செய்ய போகிறது கிடையாது. அதுக்கு 2 சேர்ந்துக்கிட்டு உனக்கு டாட்டா காமிச்சிட்டு பாய் மித்ரா, நாங்கள் 2 பேரும் ஹனிமூன் போகிறோம், நீ இங்கே வீட்டில் உங்கள் அண்ணன் கூட உட்காந்து சட்டி சோறு தின்னு, சரியா? அப்படின்ட்டு போகிறான். முடியல. ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தால் தானே நாடகம் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ முடியலப்பா. அப்புறம் இடையில வேறு நம்ம தவளானே வேறு அப்பப்போ ஒரு காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கார் இடையில. அது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் இன்றைக்கி மீனாவோட அம்மா மைண்டை அப்படியே அலசி நிறையா கேள்விகளுக்கு அவங்களே விடையை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் மீனை வந்து அந்த இடத்துல ஒரு வார்த்தை கேட்பாங்க அம்மாக்கிட்ட, நீ சொல்கிற மாதிரியே இருக்கட்டுமா, ஆனால் புருஷன் முன்னாடியே இருந்தாலும் ஏன் பாரதி வந்து புருஷன்னு சொல்லி ஆதியை போய் உரிமை கொண்டாட மாட்டேங்கிறா, ஆதி ஏன் பாரதியை பொண்டாட்டின்னு சொல்லி ஏன் உரிமை கொண்டாட மாட்டேங்கிறா, நீ சொல்கிறதெல்லாம் தப்பு, அவங்க 2 பேர்த்துக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஆனால் கூறு கட்டவளே அங்கே தாண்டி எனக்கு சந்தேகமே அதிகமாக இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கூட்டி கழிச்சுப்பார். நம்ம எப்படி அண்ணாமலை படத்தில் ராதாரவி சொல்லுவார் பாருங்கள், கூட்டி கழிச்சுப்பார் கணக்கெலாம் கரெக்டாக வரும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக கணக்கு வந்துச்சு. ஆனால் இன்னும் மீனாவுக்கு தான் புரியலை. மீனாவோட அம்மா மீனாவுக்கு கொஞ்சம் உட்காந்து கிளாஸ் எடுங்க, சரியா? சரி ஓகே கைஸ், இதேம் சீரியல் அவ்வளோதான். இன்றைக்கி மீனாவோட அம்மா சூப்பராக இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனி எனக்கு தெரிஞ்சு அந்த உண்மையும் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீனாவோட அம்மா மூலியமாக கூட இந்த உண்மைகள் வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது, நம்ம பார்க்கலாம், சரியா? ஸோ மற்ற சீரியல் வந்து கார்த்திகை தீபம் இன்னும் கும்பாபிஷேகம் முடியலை, இப்போ தான் பாம்பு வச்சுருக்கதே சொல்கிறாங்க. இனி எப்போ அந்த நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சி எப்போ ரேவதியை கௌசல்யா வந்து காப்பாற்றி முடியல. அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல், வேறு எப்பா இன்றைக்கி ப்ரிவ்யூ வந்துச்சு. அதாவது வீராவும் மாறனும் கார் ஓட்டிகிட்டு வந்து காரை எங்கேயோ இடித்து இது பண்ணி ஒரு சீன் வந்துச்சு இல்லையா, அது அண்ணா சீரியல் தான். எல்லாருமே வீரா சீரியல்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் கூட என்னடா இது வீரா சீரியல், இவங்க 2த்தையும் காமிச்சிட்டு அண்ணா சீரியல்னு போட்டிருக்காங்களேன்னு பார்த்தேன். அது அண்ணா சீரியல் தான். அண்ணா சீரியலில் இவங்க 2 பேரும் ஒரு கேரக்டராக வர்றாங்க.
சரியா? அவன் கரெக்டாக தான் போட்டிருக்கிறான். சரியா? வீடியோவை ப்ரிவியூ போடுவாங்க இல்லையா, அவங்க கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. அண்ணா சீரியலில் தான் வீராவும் மாறனும் ஒரு சீனுக்காக வர்றாங்க. சரியா? ஆக மொத்தத்தில் வீரா சீரியலில் மாறனும் வீராவும் நடிக்கிறதே இல்லையாட்டிருக்குது. எல்லா சீரியல்லையும் போய் போய் நடிச்சுட்டு வந்துடுறாங்க. வாரிசு சீரியலில் கொஞ்சம் தூரம் நடித்தாங்க. இப்போ அடுத்து அண்ணா சீரியலுக்கு போயிட்டாங்க. இனி அடுத்து அண்ணாமலை குடும்பத்துக்கு போவாங்க. இனி அடுத்து வேறு எந்த சீரியலுக்கு போக போகிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியா? அப்புறம் வேறு என்ன சீரியல்? சந்தியா ராகம் முடியல. பார்வதியும் பத்மாவும் பண்ணுற வேலைத்தானே இருக்கே, ரொம்ப கேவலமாக இருக்குது. இனி ரகுராம் வந்து இந்த 2 பக்கிகளையும் அடித்து வீட்டை விட்டு பத்துனா தான் கரெக்டாக இருக்கும். மெயினாக இந்த மாயாவை அடித்து பத்துனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மையில் இன்ட்ரெஸ்டே இல்லை சீரியல். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். மாயாக்கா கண்டுபிடிப்பாங்கன்னே நாடகம் எடுத்தா அவன் பார்ப்பேன், ஒருத்தரும் பார்க்க மாட்டேங்க. அப்புறம் வேற என்ன சீரியல்? இதை சொல்ல மறந்துட்டே பாருங்க. வாரிசு இல்லை, நம்ம தமிழ் வேற லெவலு. நேற்று டான்ஸு கருத்த மச்சான் கஞ்சத்தான எடுத்து வச்சான். டான்ஸு பெர்ஃபார்மன்ஸு என்ன டான்ஸுப்பா! இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி இருந்தது. டான்ஸு வேறு லெவலு. இப்படியே தமிழ் வந்து வேறு மாதிரி ஆகிறதுக்கு நம்ம ஜனாவை வந்து அப்பப்போ பூஸ்ட் மாதிரி சில வார்த்தைகளை அள்ளி போட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? வேற லெவலு. தமிழ் வந்து துவண்டு கிடக்கும் போதெல்லாம் மோட்டிவேஷனான வார்த்தைகளை பேசி பேசி தமிழை பூஸ்ட் பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்களா? வேற லெவல், சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாரிசு சீரியல். சிபியோட ஆக்டிங் அதை விட சூப்பர். பார்க்கலாம் இல்லையா? வாரிசு சீரியல் நான் எப்பயுமே குறைய சொல்ல மாட்டேன். அது வந்து சூப்பர் சீரியல். கார்த்திகை தீபம், அதுக்கப்புறம் வந்து அண்ணா, இதுகளெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வாரிசு சூப்பர் சீரியல். அதாவது ஒரு பவர் பேக் சீரியல்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் மத்தியானம் தின்னுட்டு தூங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு வீரியமான ஒரு சீரியல் பார்க்கும்போது செமையாக இருக்குது. நீ என்ன தான் தமிழ்கிட்ட ஒரே வார்த்தை தான் அந்த அம்மா சொல்லுவேன், நீ வந்து உன்னை இந்த வீட்டில் யாருக்கும் பிடிக்கல என்னையை தவிர, சரியா? உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் யாரும் சொல்யூஷன்னு சொல்ல போகிறதில்ல, உனக்கு தீர்க்க போகிறது கிடையாது. உனக்கு என்ன இதுனாலும் நான் உனக்கு பக்கபலமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுதான் வேறு லெவலு. அப்புறம் வேறு என்ன கைஸ்? ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மீனாவோட அம்மா ஆக்டிங் வந்து வேறு லெவலு. என்ன தான் வேர்க்கடலை தேங்காய் என்னத்தையா தின்னுக்கிட்டே இருந்தாலும் அந்த அம்மா யோசிக்கிற விதம் கரெக்டாக இருக்கு இல்லையா? இனியும் எல்லா உண்மைகள் வெளியே வரப்போகுது. கண்டிப்பாக மீனாவோட அம்மா வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கைஸ், இதயம் சீரியலுக்கு அப்புறம் வந்தது தான் மனசெல்லாம் மௌனம் பேசியது. இந்த 2 சீரியலுமே முடிஞ்சு போச்சு கைஸ். ஆனால் இதயம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது. சீக்கிரம் இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடுங்கப்பா. முடியலப்பா. சரியா? சீக்கிரம் இந்த இதயம் சீரியலை முடிச்சிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். சரிங்களா? இல்லாட்டினா நான் இந்த ரிவ்யூ பண்ணுறதா இனிமேல் நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். நான் இனி வீடியோ போடுறதாவே இல்லை. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் நாளைக்கு ரிவ்யூவே நான் கண்டினியூ பண்ணுவேன் கைஸ். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ இன்றைக்கி போடுற வீடியோ வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த ரிவ்யூவே நான் பண்ணலான்னு இருக்கிறேன். கண்டிப்பாக உங்களால் முடியும். எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லாட்டினா நாளைக்கு ரிவ்யூ நான் பண்ண மாட்டேன். ஓகே, பாய்.